ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்னிகரன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் வ்ளாக் தான். ஓகேங்களா? சண்டேனாலே வந்துட்டு எல்லாத்துக்கும் மைண்டில் வர்றதுட்டு வந்துட்டு நான்வெஜ் தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான்வெஜ் எடுத்து சமைக்க போகிறேன். அதுவும் தனியாக தான் இருக்கேன். எப்படி சமைக்க போகிறேன் தெரியல. நான்வெஜ் இது வரைக்கும் சமைச்சதே கிடையாது. ப்ளஸ் நான் அந்த கறியை தொட்டதே கிடையாது. தொட்டாலே எனக்கு ஒரு மாதிரி வரும். அதை கழுவுனதே இல்லை. வீட்டிலனா எங்கள் அம்மா தான் எல்லாமே பண்ணுவாங்க. கழுவி எப்படி சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எப்படி சமையல் வரப்போதோ தெரியல. நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நான் தான் சாப்பிட்டாகணும். போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவோம். அப்படி முக்கியமாக மறந்துடாமல் முட்டை வாங்கணும். முட்டை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, போமா. ரூமை விட்டு வெளியே வந்தோடனே வெயில் அப்படியே சுள்ளுன்னு அடிக்குது. மணி என்ன 8 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் சுள்ளுன்னு அடிக்குது. அப்படியே கண்ணெல்லாம் பூசுது. வெளியில் வரவே முடியல இப்போலாம். அது மட்டும் இல்லாமல் நான் செகண்ட் ஷிஃப்ட் போனேன் அப்படின்னா ஐயோ குளிச்சிருவேன். ரூமில் குளிக்கிறது தனி, ப்ளஸ் வந்து இங்கேருந்து நடந்து போகும்போது குளிச்சிருவேன். அப்படி வேடிக்குது. கடைக்கு வந்துட்டேன். சிக்கன் வாங்கியாச்சு. அப்புறம் வந்துட்டு மசாலா ஐட்டம் வரலாம் பார்த்தா சிக்கன் கடையில் கூட அவ்வளோவா கூட்டம் இல்லை. காய்கறி கடையில் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. மசாலா வாங்கிட்டு போகணும். ஃபுல்லாக நான்வெஜ் தான். சிக்கன் கடை, பீஃப் கடை, மீன் கடை எல்லாமே கூட்டமாக இருக்குது. ப்ளஸ் மளிகை கடை கூட. ஓகே, ஒரு வழியாக வந்துட்டு க்ரோசரிஸ் வாங்கியாச்சு. ப்ளஸ் சிக்கனும் வாங்கியாச்சு. சிக்கன் ரேட்டு பார்த்தா ஏன்னா 1 கிலோ 260 ரூபா சொல்கிறாங்க. ஐயோ, இங்கே பாருங்கள், பீஃப் கடையெல்லாம் கூட்டமாக இருக்குது. பீஃப் கடைலாம் பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இது காட்டணும். அது வந்து நான் எப்போயுமே இந்த ரோட்டில் வழியாக போகும்போது பார்ப்பேன். அது அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அது காட்டுறேன் அவங்க. தெரியுதுங்களா? அந்த ஆலமரம் இருக்குல்ல, அந்த ஆலமரம் தான் தினமும் போகும்போது பார்ப்பேன். அதில் வந்துட்டு காக்கா, குருவி எல்லாமே அடையுமா. அதில் இப்போ வந்துட்டு பறவைங்களாம் அதில் அடையுமா. இப்போ வந்துட்டு அதில் பழம் காய்க்குது. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அதை கொத்தி கொத்தி சாப்பிட்டுருக்குங்க பழத்தை ஒவ்வொன்றும். தெரியுதா? ரெட் கலரில் தெரியும். ரெட் பழமாக தெரியுது. கீழே பூரா அதான் உந்து கிடக்கும். எதுக்காக வந்து அந்த ஆலமரத்தை காட்டினேன் அப்படின்னா, இதுக்காக ஒரு சின்ன விதை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அது மரமாகி அது நம்மளுக்கும் ஒரு பெனிஃபிட் ஆகுது. ப்ளஸ் பறவைங்களுக்கும் அது பெனிஃபிட் ஆகுது. அதனால தான் அதை காட்டினேன். நான் தினமும் போகும்போது அது பார்ப்பேன். அவ்வளோ இதுவாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இலை பூரா விழுந்துருச்சா, அதனால் அங்கே பூரா வெயில் அடிக்குது. இல்லைனா அங்கே இடத்துல குழுன்னு இருக்கும். அந்த இடம் ஒரு இடம் தான் குழுன்னு இருக்கும். ஒரு வழியாக சிக்கனை இப்படியே கழுவி தோலெலாம் நீக்கிட்டு தெரியுதா, தோலெலாம் க்ளீன் பண்ணிட்டு பிரியாணி தனியாக, குழம்பு தனியாக வந்து பிரிச்சாச்சு. இங்கே போய்ட்டு மஞ்சள் பொடி, உப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வேலையை பார்க்கணும். ஓகே, பிரியாணி செய்யறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் பட்டை வகை எல்லாத்தையும் போட்டு வதவி வச்சு இஞ்சி பூண்டு வாட போகிற வரைக்கும் நல்லா வளர்க்கணும். ரொம்ப சொன்னாங்க யூடியூப்பில். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. தக்காளி நறுக்கி வச்சுட்டு, இவ்வளோ தக்காளி போட மாட்டேன். கொஞ்சம் வந்து பிரியாணிக்கு, கொஞ்சம் குழம்புக்கு, அதனால் இதெல்லாம் ஓகே. தக்காளி போட்டு வச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம். ரூமில் வந்துட்டு ஓகே, சால்ட் உப்பு அப்படின்றதுனால எனக்கு சரியாக கணக்கு தெரியல. போட்டிருக்கேன். கல் உப்புனா ஏதோ கணக்கு பண்ணிடுவேன். அதை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. சால்ட் உப்பு தெரியல, போட்டிருக்கேன். பட் பத்தலைனா போட்டுருவேன்.
ஓகே, மூடி வச்சிடலாம். இது வந்து அரிசி நல்லாவே ஊறிடுச்சு. ஊற வச்சிருந்து 1 மணி நேரம் ஆச்சு. குக்கரை மூடி வச்சுட்டு வரக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு வாடை பிரியாணியோட சூப்பராக வருது. பார்த்தீங்களா, இது ரெண்டையும் மறந்துட்டேன். இப்படி தான் இருக்குது போல. அப்படியே போய் பசங்க போடு. எல்லாம் வளர்க்கும் போதே போட்டுருக்கோம். பார்க்காம ஸ்டேஜில் வந்துட்டு தயிர் அப்புறம் வந்து பொடி ஆட் பண்ணிப்போம். பொடி வந்து நான் பிரியாணி கூட தான் போடுறேன். நான் சிக்கன் மசாலாவாக நான் வாங்கலை, இருக்குன்னு நினச்சி வந்தேன். ஆனால் சிக்கன் மசாலா இல்லை, அதனால் பிரியாணி மசாலா மட்டும் போடுறேன். ஆனால் டேஸ்ட்டே இருக்காது, பட் டேஸ்ட் வருதான். ஓகே, தயிர் ஆட் பண்ணியாச்சு. வந்து பிரியாணி இது நான் பிரியாணி மசாலா போடுறோம். எவ்வளோ போடுறோம்னா தெரியாது, சும்மா போடுறேன். ஓகேவா இருக்குன்னு தோணுது, பார்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிறதுக்காக பார்க்கலாம். லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு 1 டம்ளர். ஓகே, குக்கர் வந்து மூடி போட்டு போட்டாச்சு. இங்கே வந்துட்டு ஒரு 3 விசில் வரட்டும். பக்காவாக ரெடி ஆகுதான்னு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே, ரெடி ஆகட்டும். நம்ம அடுத்து வந்துட்டு ரெண்டு மணி நேரம் சமைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிருக்கு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கிச்சடி அதாவது வெங்காய கிச்சடி, அதுக்கப்புறம் 2 முட்டை, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சண்டே ஸ்பெஷல். அப்புறமா வந்துட்டு இன்னும் தம் ஓப்பன் பண்ணவே இல்லை குக்கரில். இது சிக்கன் பிரியாணி. ஓகே, காலி பண்ணி. ஓகே, நிஜமாவே அற்புதமாக இருக்குது. நாளே கம்பளம் இருக்குது. வந்துட்டு வெங்காயம் குழம்பு இருக்குது. எனக்கு பிடி பிடிக்கும். ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேஸ்ட் பார்த்துருவோம். ஜஸ்ட் வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிடும் வச்சு வருது. ஓகே, சூப்பரான மசாலா மட்டும் அதிகமாகிடுச்சு. ஓகேவா இருக்கா? இப்போ வந்துட்டு தொக்கோடு வச்சு சாப்பிட்டோம். சாப்பிடலாம், பசிக்கு சாப்பிடலாம். ருசிக்கு சாப்பிட்றத விட பசிக்கு சாப்பிட்றாங்க என் பிரியாணியை, அவ்வளோதான். ருசிக்குன்னா எனக்கு ஒருத்தர். ஓகே, சூப்பர். அடுத்து வந்துட்டு சாப்பிட்டு துணிஞ்சு வச்சு போகணும். சாப்பிட்றது இப்படிலாம் தூங்குவாங்க, நான் துணிஞ்சு வச்சு போகிறேன். நல்லா வயிறு முட்டை திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இங்கே குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு துவைக்கணும். ஏப்போ நல்லா வருது. ஓகே, தூங்கலாம். பாய். இனி ஈவினிங் பார்ப்போம். சரியான கண்ணெரிச்சல், கண்ணீர் கலரில் இருக்குது. நல்லா தூங்கிட்டேன். சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு தூங்கினேன், 3 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். 4 மணி நேரம் நல்ல தூக்கம். எந்திரிச்சு கையோட துணி அலசி போட்டாச்சு. ஒரு பக்கெட் நிறைய துணி, 1 வாரம் அலசாமல் துணி பூரா அலசி போட்டாச்சு.
காய போட்டுட்டு குளிச்சுட்டு மதியம் சாப்பிடணும், சாப்பிடவே இல்லை. மதியம் சாப்பிட்டு அப்படி இருக்கணும். இப்படி தான் என்னோடய வாழ்க்கை இன்றைக்கி போச்சு ஈவினிங் வரைக்கும். நைட்டு என்ன ஆஸ் யூஷுவல் ரீல்ஸ் பார்ப்பேன், அப்படியே போயிடும் நைட்டு. ஓகே, இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரம் யமுனை கண்ணன். ஓகே பாய். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. பாய்.